ப்ரான்ஸ் கறி நல்லா இருக்குது. ஒரு தோசை எக்ஸ்ட்ரா கேட்டேன், 2 தான் கொடுக்குறா. கேட்டால் டயட்டுங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. Yeah, looks good. Let's see how it's going to taste. Hey guys, good morning. இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். இப்போ வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான் இருந்தேன். அதுக்குள்ளே வந்து இங்கே பயங்கர அழுக்காக இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். இது க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செய்ய போகிறேன். பிரஞ்ச் மணி 11 ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறுபடியும் லஞ்ச் செய்யணும்ல. ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் கம் பிரஞ்ச் எது வேணால் சொல்லலாம். லஞ்ச். ஸோ அவ்வளோ லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு. பிகாஸ் நைட் தூங்குனது ரொம்ப லேட்டு. நைட் இல்லை, விடிய காலையில் தான் தூங்கினோம். 4:30 மணியா 4:45 தான் தூங்கினோம். அதனால வந்து ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சிருக்கோம். இன்னைக்கு பச்சை தண்ணி கூட குடிக்கல. ஸ்டவ் வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நான் இனிமேல் தான் வந்து குக் பண்ண போகிறேன். ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வராங்க. ஸோ அவங்க வரதுக்குள்ளேயாவது நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும். ஸோ வந்ததுக்கப்புறம் லஞ்ச் பிளானும் இருக்குது. ஸோ இப்போ என்ன நான் செய்யலான்னு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான் தொக்கும் ரோஸ்ட் தோசையும் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரான் தொக்கு வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் ஃபஸ்ட்டாக கற்றுக்கிட்ட ரெசிபி இது தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு கடாய் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு எல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வெடிக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு 2 மீடியம் சைஸ்டு வெங்காயம் வந்து எடுத்துகிட்டு அதை நல்லா கட் பண்ணிவிட்டு அது வந்து நான் இந்த எண்ணெயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூட வந்து ஒரு 4 மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் வந்து இப்போது தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ்டு தக்காளி வந்து ஒரு 3லேருந்து 4 வரைக்கும் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயத்தை விட தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் தொக்குக்கு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஸ்டவ் வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணோன்னா தக்காளி வந்து நல்லா வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளிக்கு அப்புறம் வந்து ஆட் பண்ணுறது எதுனாலனா வந்து அடிப்பிடிக்காது. ஸோ நான் யூஸ்வலாக இந்த மாதிரி தான் வந்து ஆட் பண்ணுவேன். அப்படியே வந்து தக்காளி வந்து நல்லா மசிச்சு விடுறேன். இது பெரிய பெரிய பீஸாக இருக்கக்கூடாது, நல்லாவே மசிச்சு விடணும். ஸோ மூடி போட்டு ஒரு 1 மினிட் கிட்ட குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் வந்து அப்படியே போகும், இந்த பச்சை ஸ்மெல் வந்து போகும். ஸோ ப்ரான் தொக்கு வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நான் ரோஸ்ட் வந்து சுட போகிறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளோட தக்காளி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், வீட்லேயே அரைச்சது. 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 3 டீஸ்பூன் வந்து பார்த்தோன்னா இந்த மல்லி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் தண்ணி வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாலாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து வேகட்டும் அப்படின்ட்டு. இந்த மசாலாஸ்லாம் வந்து வெந்துருச்சுன்னா எண்ணெய் வந்து மேலே திரண்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ப்ரான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப சின்ன ப்ரான் இல்லை, இது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரானு. ஸோ இது வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கிட்ட வந்து குக் ஆகணும். ஸோ இந்த ப்ரான் போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு தடவை வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 கிளாஸ் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சோன்னா நம்மளுக்கு ப்ரான் தொக்கு வந்து ரெடி ஆயிரும். ஸோ சுத்தமாக வந்து ட்ரை ஆக்காமல் நான் கொஞ்சம் தண்ணியோடவே எடுக்கிறேன். அப்போ தான் தோசைக்கு வந்து தொட்டுக்க முடியும்.
ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலையை வச்சுட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ப்ரான் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. தோசை சுட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க. ஹாய் சங்கர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து திருப்பதி ஒன்றா வந்து போயிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து மீட் பண்ணுறோம். ஹாய் சொல்லு. இங்கே வந்து சமைச்சா இருக்கா, ஆரியா பயங்கரமாக விளையாடிட்டு இருக்கா. தோசையும் ப்ரான் கறியும் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ ப்ரான் வந்து கொஞ்சம் வைக்கலாம் தொக்கு. செஞ்சு சாப்பிட்டுதான் ஆகணும். பாப்பாக்கு வந்து பிடிச்சிருக்கு, ஆரியாக்கு தான் பிடிக்கல. பாப்பா வந்து குட் கேர்ள். ஆரியாக்கு வந்து சிக்கன் மட்டன் அந்த மாதிரி தான் வந்து பிடிக்கும். ப்ரான் வந்து பிடிக்காது. ஆனாலும் வந்து நான் ஊட்டிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு. பிரபு வந்து வெளியே போயிட்டு வந்துட்டாரு. இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஹலோ சார், வெயிலில் நல்லா போயிட்டு வந்திருப்பீங்களாட்டிருக்கு, வேர்த்து வரீங்க. ப்ரான்ஸ் கறி நல்லா இருக்குது. ஒரு தோசை எக்ஸ்ட்ரா கேட்டேன், 2 தான் கொடுக்குறா. கேட்டால் டயட்டுங்க. சரி போனால் போகுது. இனி ஒரு தோசை சுட போகிறேன். ஒரு தோசை இல்லை 2 தோசையா? 2ஆ? ஓகே, 2 தோசை சுட போகிறேன். சங்கர் வந்து நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு வந்து புக் பண்ணிட்டு இருக்கிறாரு. பயங்கர சீரியஸா நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு வந்து சீரியஸா வந்து அவர் புக் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஆல்ரெடி வந்து புக் பண்ணிட்டேன். சும்மா கெஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் லொகேஷன் வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்ட்டு. பிகாஸ் 1 இயர் கழிஞ்சு நாங்கள் வந்து ஒரு சின்ன ட்ரிப் போக போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து புக்கிங் போயிட்டு இருக்குது. இப்போ வந்து பிரியாணி பண்ணலான்னு இருக்கோம். ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வெங்காயம் வெட்டி கொடுத்துட்டாரு. இந்த சீரா ரைஸ் தான் யூஸ்வலாக வந்து வாங்குவோம். ஸோ இப்போ வந்து நான் இதை ஊற போடுறேன். இன்னைக்கு வந்து பிரபு கூடவே இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாராமா. ஸோ ஒரு 4 கிளாஸ் வந்து ஊற போட்டுக்கலாம். அங்கே சிக்கன் கபாப் செஞ்சுருக்கோம். அப்படியா? உனக்கு டிஷ்ஷு தெரியுமா? உனக்கு ரெசிபி? நான் வந்து உனக்கு ரெசிபி தெரியுமா? அதை பார்த்தா ஐஸ் கியூப்ஸ் வேணும். சரி, இப்போ சிக்கன் கபாப் உனக்கு ரெசிபி தெரியுமா எப்படி செய்யணும்னு? தெரியும். எங்கேயா சொல்லு பார்க்கலாம். பெப்பர், சில்லி பவுடர், சிக்கன் பவுடர், அப்புறம் எக், அப்புறம் பேக்கிங் பவுடரா? பேக்கிங் பவுடர்லாம் இல்லை. உப்பு வேணாமா? உப்பு வேணாமா? உப்பு, சால்ட், அப்புறம் பெப்பர். திரும்ப பார்த்து சொல்லு. பெப்பர், சால்ட், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சிக்கன் கார்லிக் பேஸ்ட். அவ்வளோதான். எல்லாம் போட்டு அரைச்சு எல்லாத்தையும் போட்டா கலந்து ஒரு 10 minutes ஆகி ஃப்ரை பண்ணி கபாப் ரெடி. அப்படியா? சிக்கன் கபாப் பண்ணி செம்ம ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அவனுக்கு. அவன் பாருங்க எப்படி சொல்கிறான்ட்டு. ஸோ பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நான் இந்த பிரியாணி மசாலா வந்து ஆச்சி இல்லை சக்தி, இது 2ல் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அடுப்பில் வந்து பிரியாணி ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நான் சிக்கன் கபாப் செஞ்சிட்ருக்கேன். பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீ கொஞ்ச நேரம் குக்கானா போதும். மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. Yeah, looks good. Let's see how it's going to taste. Subha? Kabab is also ready. Thai pachdi ready. வாங்க சாப்பிடலாம். Good. Chicken piece.
சிக்கன் பீஸு நல்லா இருக்கு. அழகா சூப்பரா இருக்கு. இங்கே வந்து ஒரு தட்டு. ஆர்யா வந்து சாப்பிட மாட்டேன் நட முடிச்சிட்டு இருக்கிறான். நெக்ஸ்ட் வந்து சம்யுக்தா. ஹாய். சரி 2 பேரும் சாப்பிடுங்க பார்க்கலாம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரும் வந்து கிளம்பியாச்சு. பாய் குட்டி பையா. Bye.